உக்ரைனுடைய ஒரு லாங் ரேஞ்ச் வெப்பன், அதுவும் மிசைல் ட்ரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெப்பனை பற்றி அதிகமாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதை தமிழ் பட்சத்தில் ஒரு வீடியோவாக பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காத டிபி டூப்ஸ் அதை ஒன்று பார்த்துருங்க. இப்போ உக்ரைனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்னென்னா, எப்பா இது இந்த யுத்தம் போயிட்டே தான் இருக்கும், இதை முடிச்சு வைக்கணும்னா கண்டிப்பாக இந்தியா மாதிரியான நாடுகளுடைய உதவிகள் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யாவுக்கும் போனாங்க, இந்த பக்கமாக இருக்கக்கூடிய உக்ரைனுக்கும் போனதுனால அடுத்ததாக அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது என்றால் அது இந்தியாவில் வச்சு நடந்தால் என்னவா இருக்கும், ஏன் இந்தியாவில் வச்சு நடக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வி எல்லாமே வர ஆரம்பிச்சிருக்கு. ஒருவேளை உக்ரைனுடைய அடுத்த கட்ட அமைதி பேச்சுவார்த்தை இந்தியாவில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும், அப்படி ஒரு வாய்ப்பில் அமைதி பேச்சுவார்த்தை சக்ஸஸ் ஆயிருச்சுன்னா இந்தியாவினுடைய நிலைப்பாடு, இந்தியாவினுடைய அந்த பெருமை அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்கும். பட் நடக்குமா நடக்காதான்னு தெரியல. இந்த ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இதே மாதிரி இன்னும் பல செய்திகள் இருக்குது. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 பொருள் எங்கேயுமே கிடைக்காத விலையில் 5 பொருளுடைய காம்போ 599க்கு இந்த ஒரு வாட்ச். இது வாட்ச் மட்டும் கிடையாது, குட்டி குழந்தைகளுக்கு இந்த வாட்சை ஓப்பன் பண்ணி அதை ஒரு கேமராவும் யூஸ் பண்ணலாம். உள்ள ஸ்லைடிங் சேஞ்சிங் ஸ்லைட் அப்படிங்கிறது இருக்கும் இந்த வாட்ச். அடுத்ததாக ஒரு உடன் பசில் வித்து அதில் பேர் இருக்கும், என்ன பசில், அது ஒவ்வொரு பொருளாக நீங்கள் எடுத்து கொடுத்து குழந்தைகள்கிட்ட மறுபடியும் மாட்டி வைக்க சொல்லலாம். குழந்தைகளுடைய பிரைன் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அடுத்ததாக ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி, ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி நம்மளாம் விளையாண்டுருப்போம் பார்த்தீங்களா, பிரிக் கேம் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த பிரிக் கேம் ஒரு கேம், 3 பொருள். அடுத்ததாக இந்த மாதிரியான ஒரு பாஸ்கெட் பால். இந்த பாஸ்கெட் பாலுக்கு 3 போல்ஸ் இருக்கும். அந்த 3 போல்ஸை உள்ளே விட்டுட்டு இந்த ஸ்ப்ரிங்கை வச்சு அடித்து அந்த கோலுக்குள்ளே போடணும். இந்த மாதிரியான ஒரு டாய். அடுத்ததாக இதுவும் நம்ம சின்ன குழந்தையில் விளையாண்டுருப்போம். மேக்னெட் இருக்கும், அதில் நிறைய பால்ஸ் இருக்கும், அந்த நிறைய ஹோல்ஸ் இருக்கும். மேக்னெட்டை வச்சு அந்த பாலை பிடிச்சி அந்த ஹோல்ஸுக்குள்ளே போடுறது. டைம் கன்சியூமிங் ப்ளஸ் ஸ்க்ரீன் டைமிங்கை கம்மி பண்ணலாம், குழந்தைகளுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகப்படுத்தலாம். அதற்கான இந்த ஒரு டாய். அடுத்ததாக இருப்பது இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிங் கேம். இது கேரம் போர்டுக்கு மாற்றாகவும், இல்லாட்டி 2 பிளேயர்ஸ், 2 பேர் அந்தந்த எதிர் திசையில், அப்பா குழந்தை அம்மா குழந்தை 2 குழந்தைகள் அப்படின்னு சொல்லி விளையாடுறதுக்கு சூப்பரான கேம். இப்படின்னு சொல்கிறேன். இந்த 6 பொருளும் 599 ரூபாய்க்கு இப்போ கிட்ஸ் பெஸ்டிக்கு போனால் கிடைக்கும். இனிமேல் கிடைக்காது. இது ஸ்டாக் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ மட்டும்தான். ஸோ முதல் செய்தியாக நம்ம பார்க்க வேண்டியது உக்ரைனுடைய லாங் ரேஞ்ச் வெப்பன். இந்த நியூ லாங் ரேஞ்ச் வெப்பனை பற்றி எல்லாருமே பேச தொடங்கிட்டாங்கன்னு சொன்ன உடனேயே கடைசியாக நமக்கு வந்த தகவல் பெலரஸினுடைய அலர்ட்னஸ் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த லாங் ரேஞ்ச் வெப்பன் அப்படிங்கிறத கண்டிப்பாக பிற நாடுகள் உக்ரைனுக்கு கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தாலும் அதுக்கு தடை விதித்து விடுவார்கள். இந்த நேரத்தில் பெலரஸ் பக்கமாக இருந்து ரஷ்யாவினுடைய தாக்குதல் உக்ரைனுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பெலரஸினுடைய இராணுவம் 3ல் 2 மடங்கு இராணுவம் அப்படிங்கிறது எங்கே இருக்காங்க, பெலரஸ் மற்றும் உக்ரைனுடைய எல்லையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால் ஒருவேளை இந்த மாதிரியான ட்ரோன் மிசைலை வச்சு பெலரஸுக்குள்ளேயும் தாக்குதல் நடத்தப்படலாமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நிற்கிறதா. ஸோ இந்த கேள்விகளுக்கு எல்லாமே பதில் கொடுக்கும் விதமாக ரஷ்யாவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை நேராக கியூவிலேயே தாக்குதலை நடத்திடலாம், இதுக்கு மேலே பொறுமையாக இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் சில முடிவுகளை எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த சில நகர்வாக உக்ரைனுக்கு எதிரான மிகப்பெரிய தாக்குதலையும் ரஷ்யா திட்டமிட்டிருப்பதாகவும், அந்த ஒரு தாக்குதல் இதுக்கு முன்னாடி ஒரு 3-4 நாட்களுக்கு முன்னாடி சும்மா ரஷ்யா ஒரு தாக்குதலை டெமோ காண்பித்தார்கள். நிறைய ஃபைட்டர் ஜெட் விமானங்கள், கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட மிசைல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தாக்குதல் நடத்தினாங்க. நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உக்ரைன் முழுவதுமாக அழிக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதுக்கும் மேலே இன்னொரு தாக்குதலை நடத்திடலாம், அதன் பிறகு வேணால் அமைதி பேச்சுவார்த்தைக்கு உக்ரைனா வருவாங்க. ஏன்னா இப்போ உக்ரைன் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, அமைதி பேச்சுவார்த்தைக்கு போகலாம், அமைதி பேச்சுவார்த்தை இந்தியாவிடமிருந்து தொடங்குவோம், இந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இஸ்ரேல் மற்றும் ஈரான் யுத்தம் அப்படிங்கிறது எந்த கணம் வேண்டாலும் தொடங்கலாம், அது தொடங்காமல் இருக்காது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சப்போஸ் ஈரான் மறந்துட்டா கூட இஸ்ரேல் மறுபடியும் யாரையாவது அடிப்பாங்க. அப்படி இஸ்ரேல் அடிக்கும்போது எகெயின் அங்கே ஒரு கோபம் வரும், அந்த கோபம் ஈரானுடைய தாக்குதலாக மாற வாய்ப்புகள் இருக்குது. அப்போ உக்ரைனுக்கு நல்லாவே தெரியுது, இதுக்கு மேலே நமக்கு காசு பணம் இல்லாட்டி இந்த மாதிரி ஆயுதங்கள், உதவிகள், சேட்டலைட் இமேஜஸ் அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாக மேற்குலக நாடுகளிடமிருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாயிட்டே இருக்குது. இப்படியே போயிட்டே இருந்தால் சரி வராது, ஏதாவது ஒரு அமைதி பேச்சுவார்த்தை எப்படியாவது நடத்த முடியுமா அப்படின்னு சொல்கிற யோசனையில் உக்ரைனும் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகின்றன. அடுத்ததாக F-16. இந்த F-16 அப்படின்னு சொல்லும்போது எப்படி, எப்பா உக்ரைனுக்கு F-16 கிடச்சிருச்சுன்னா கேம் சேஞ்சிங், அவ்வளோதான், ரஷ்யா முடிஞ்சிச்சு அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன நடந்துச்சு, F-16 திடீர்னு பார்த்தா கீழே விழுந்து விபத்தில் சிக்கி அது F-16 முழுவதுமாக அழிஞ்சு விட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அழிந்தது F-16 மட்டும் கிடையாது, அமெரிக்கா உக்ரைன் மீது வச்சிருந்த நம்பிக்கையும். இப்போ F-16 எப்படி விழுந்துச்சு, அது எப்படி நொறுங்கியது அப்படின்னு சொல்கிற அடுத்த கேள்விக்கு அமெரிக்காவும் உக்ரைனும் சேர்ந்து பதிலை கண்டுபிடிக்க போகிறோம், அதற்கான விசாரணை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்படி பதில் சொல்லுவாங்க? அப்போ அங்கே இருக்கக்கூடிய விமானப்படையினுடைய தலைவர் இருப்பாங்கல்ல, உடனே உக்ரைன் என்ன செய்கிறாங்க, எப்பா நீ வேண்டாம், நீ தளபதியாக வேண்டாம், வேற ஆளை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி வேறொரு நபரை மாற்றிட்டாங்க. இப்படி எத்தனை பேரை மாற்றுவீங்க? ஒரு விபத்து அப்படிங்கிறது நடக்குது, அது கேர்லெஸ் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதனால தான் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன செய்கிறாரு, அந்த விமானப்படையினுடைய முக்கியமான ஒரு தலைவரை மாற்றி இருக்கிறார். அப்போ இந்த மாதிரி கேர்லெஸ், அதுவும் பல கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய பல மாதங்கள் வெயிட் பண்ணி உக்ரைன் பல நாடுகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி, டென்மார்க், நெதர்லாந்து போன்ற நாடுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து நிறைய ட்ரைனிங் நடத்தப்பட்ட இந்த F-16 வீழ்ந்ததற்கான அந்த வாய்ப்புகள் என்ன, அது ஏன் நடந்தது, அதற்கான கவனக்குறைவு என்ன, இதை பற்றி தான் இன்னைக்கு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. உக்ரைனுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு டாக் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. அடுத்ததா பேட்டில் ஆஃப் கர்ஸ்க். எப்பா கர்ஸ்கில் ரஷ்யாவுக்கு தான் தோல்வி வந்துருச்சு அப்படின்னு கேட்டால் இல்லை ராசாக்களா, இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய மேப்பில் இழந்த பகுதிகளை திரும்ப எடுத்து வருகிறது ரஷ்யா அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிகிறது. அந்த மேப்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், 3 முக்கியமான இடங்களை யார் கையகப்படுத்தியிருக்காங்க, மறுபடியும் ரஷ்யா கையகப்படுத்தி உக்ரைனுடைய இராணுவ வீரர்களை ஓடுங்க அப்படின்னு சொல்லி ஓட விட்டுருக்காங்க. அடுத்ததா இஸ்ரேல் தான். அடுத்த ஒரு காசாவை உருவாக்கி வருகிறது இஸ்ரேல் அப்படின்னு சொல்கிற அந்த செய்தியை கேட்கும்போது, வாவ், இஸ்ரேலுக்கு எவ்வளோ பெரிய நல்ல மனசு, காசா அழிந்து விட்டது அப்படின்னு சொல்லி இன்னொரு காசாவை உருவாக்குறாங்க. அப்படி ஒன்றும் தப்பாக நினச்சிடாதீங்க, அவங்க புது காசாவை உருவாக்கலை, காசா மாதிரி இன்னொரு ஏரியாவை அழிச்சிட்டு இருக்காங்க. அதுதான் வெஸ்ட் பேங்க், மேற்கு கரை அப்படிங்கிற ஏரியாவை இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இஸ்ரேல், மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய ரைடு வழியாக, அவங்களுடைய அரஸ்ட் வழியாக, அவங்களுடைய தாக்குதல் வழியாக அடுத்த காசாவை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலை கட்டுப்படுத்துறதுக்கு யாராலையுமே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த நேரத்தில் அமெரிக்கா என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, காசா இஸ்ரேல் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க, உக்ரைனுக்கு மேட்ரு வாங்க, அதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேலை தண்ணி தொளிச்சு விட்ட மாதிரி அவங்க சொல்றது, அவங்க பேசுறது எல்லாமே சரின்னு சொல்லி அமெரிக்கா நம்புகிறது. அதே மாதிரி கர்ஸ்க் ரீஜனுக்குள்ள உக்ரைன் போனதை கவனிங்க, அது அவங்களுடைய உரிமை. யாருடைய உரிமை? உக்ரைனுடைய உரிமை. உக்ரைன் கர்ஸ்க் ரீஜன்ல போய் அடிக்கிறதுக்கு எல்லா விதமான சட்டமும் அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இஸ்ரேல் செய்த தவறுகளை அமெரிக்கா ரொம்ப துச்சமா மதிக்கிறது, இல்லாட்டி அதெல்லாம் செய்யவே வேண்டாம், பார்க்கவே வேண்டாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருந்துட்டு இருக்காங்க. சரிப்பா, காசா மக்களுக்கு ஏதோ போலியோ இன்ஃபெக்ஷன் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்களே, அதெல்லாம் உண்மைதானான்னு கேட்டால் உண்மைதான். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதற்கான மருந்து, போலியோ வேக்சின் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சாங்க. பட் 2 மணி நேரம் ஒரு தினம் அப்படிங்கிறதெல்லாம் பத்தாது, அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 days ஆச்சும் வேணும் அப்படின்னு சொன்னதுனால காசா பக்கமாக ஒரு 3 நாட்களுக்கு அமைதி நிலவ வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி 2 தரப்பும் சம்மதித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஒரு நல்ல விஷயம் தான், நடந்தா ரொம்பவே நல்லது. சொமாலியா நாட்டுக்கு எகிப்தினுடைய தலைவர் போறாங்க. அப்படி எகிப்தினுடைய தலைவர் போறதுனால அதை யார் எதிர்க்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியா எதிர்க்கிறாங்க. ஏன்னா எத்தியோப்பியாவுக்கும் எகிப்துக்கும் ஒரு பெரிய சர்ச்சை அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த சர்ச்சையை வைத்து நீ ஏன்பா சொமாலியா அவங்கள கூப்பிடுற, உங்கள் நாட்டுக்குள்ளே அவங்களுடைய தலைவர்களை வர வைக்கிறதுலாம் சரிப்பட்டு வராது, ஸோ இதற்கு நான் எதிர்ப்பை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எகிப்து, சொமாலியா, எத்தியோப்பியா அப்படிங்கிற அந்த பிரச்சனை கொஞ்சம் பூதாகரமாக மாறி வருகிறது. ஆல்ரெடி எகிப்துக்கு இஸ்ரேல் பக்கம் இருந்து நெருக்கடி இருக்குது, ராஃபா கிராசிங், ராஃபா பக்கம்லாம் அடிச்சிட்டாங்க. இப்போ மறுபடியும் எகிப்து சொமாலியா எத்தியோப்பியா பிரச்சனையில் மீண்டும் உள்ளே நுழைகிறது அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக புரிகிறது. பிளாட்டினம் எப்படி இந்த நைஜர் இல்லாட்டி புர்கினா ஃபாசோ இந்த மாதிரியான நாடுகள்ல இருந்து நிறைய கனிம வளங்களை பிரான்ஸ் திருடிட்டு போனாங்களோ, அதே மாதிரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிளாட்டினத்தை சீனா என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்களாம். உதவிகள் அப்படிங்கிறது போன பதிவில் பார்த்தோம், உதவிகள் செய்கிற மாதிரி நிறைய உதவிகள் செய்கிறாங்க. பட் பிளாட்டினம் அப்படிங்கிறத மட்டும் அதிகமாக உறிந்து எடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக சீனா மாறி வருகிறது என்கிற தகவலும், அதுக்கு பின்னாடி நவீன அடிமைத்துவத்தை சீனாவும் உருவாக்கி இருக்கிறது என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஸோ ஆப்பிரிக்காவில் சீனா செய்யக்கூடிய சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம தமிழ் பட்சத்தில் பார்த்துடலாம். மேடம், நீங்கள் பிரசிடென்ட் ஆயிட்டீங்கன்னா இஸ்ரேலுக்கான பாலிசி சேஞ்ச் ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்குற கேள்விக்கு கமலா ஹாரிஸ் அவர்கள் சொல்லியிருப்பது, எந்த விதமான பாலிசி சேஞ்சும் இருக்க போகிறது கிடையாது, யுத்தம் தொடர்ந்து கொண்டே இருக்க போகிறது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ யார் இங்கே பிரசிடெண்டாக மாறினாலும் யுத்தம் தொடரப்போகிறது அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு தெரிய வருது. கிரீக்கினுடைய ஒரு வெசலை ஹூத்தி மிகப்பெரிய அளவில் குண்டுகளை வீழ்த்தி தாழ்த்தி விட்டார்கள் அப்படின்னு சொன்னோம்ல, அந்த வெசலை இப்போ யார் கையகப்படுத்திட்டாங்க, ஏமனுடைய ஹூத்தி மொத்தமாக அவங்களுடைய டேக் ஓவரில் எடுத்துக்கிட்டாங்க. கொஞ்சம் ரெஸ்கியூக்கெலாம் நீங்கள் வரலாம்ப்பா அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துருந்தாங்க. ஓகே, இந்த கப்பல் இனிமேல் எங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஏமனுடைய ஹூத்தி அந்த கண்ட்ரோலை எடுத்துக்கிட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஸ்பேஸ்எக்ஸினுடைய அடுத்த கட்ட திட்டத்திற்கு 4 ஆஸ்ட்ரோனட் விண்ணில் செல்ல மாட்டார்கள், 2 ஆஸ்ட்ரோனட்ஸ் தான் விண்ணில் செல்வார்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஒஃபிஷியலாக இன்னைக்கு நாசா அறிவித்திருக்கிறார்கள். அப்போ மீதம் இருக்கும் அந்த 2 சீட் அப்படிங்கிறது ஆல்ரெடி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் சிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்காக ஒதுக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட். இதை பற்றி நேற்றே நம்ம தமிழ் பட்சத்தில் பேசியிருந்தோம்.
இன்னைக்கு அது ஒஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக வெளியில் வந்திருக்கு. பார்டர் டெலிமிட்டேஷன் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டிக்கு அசர்பைஜான், அர்மேனியா 2 நாடுகளும் இப்போது முழு ஆதரவை கொடுப்பதாகவும் சீக்கிரமாக இந்த பிரச்சனையில் ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஸ்வாம் ட்ரோன்ஸ்லையும் விலை குறைவான மிசைல்ஸை உருவாக்குவதிலையும் அதிக நாட்டம் செலுத்த போவதாகவும் சீக்கிரமாக அதற்கான முயற்சிகளில் உக்ரைன் ஈடுபடும் அப்படிங்கிற தகவலும் வெளியாகுது. ஆல்ரெடி அமைதி பேச்சுவார்த்தை இந்தியா வழியாக நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய உக்ரைன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ், ஸ்வாம் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது யுத்தத்தை நிப்பாட்டுற மாதிரியான ஒரு ஐடியா அவங்களுக்கு இல்லை. பட் இப்போதைக்கு ஏதாவது ஒரு பாஸ், ஒரு சின்னதாக அது கொஞ்சமாக ஒரு ஒரு வருடம் தள்ளி போட்டு அடுத்த யுத்தத்தை தொடரலாம் அப்படின்னு கூட உக்ரைனுடைய நிலைமை இருக்கலாம். ஏன்னா கண்டினியூஸாக இந்த யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் உக்ரைனுடைய எக்கனாமி அப்படிங்கிறது வீக் ஆகிட்டே இருக்குது. இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா பல இடங்களையும் உக்ரைன் இழக்க நேரிடும். ஏன்னா பல நாடுகளும் உக்ரைனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய உதவிகள் அவங்களுடைய அந்த இடத்தை வைத்து தான், அவங்களுடைய நேச்சுரல் ரிசோர்ஸஸை வச்சு தான். அப்போ இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் உக்ரைன் அப்படிங்கிறத மறுபடியும் ரீபில்ட் பண்ணுறதுக்கு நிறைய கோடிகள் செலவாகும். இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில், அந்த நாட்டை கூறு போட்டு விற்க உக்ரைன் ஆரம்பமாகிக் கொண்டிருக்கிறது. அதற்கான ஆயத்த நடவடிக்கையில் உக்ரைன் அரசாங்கம் ஈடுபட்டு வருகிறார்கள். இதில் தான் பிளாக் ராக் அப்படிங்கிற அந்த வீடியோலாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இதே மாதிரியான ஒரு நிலைமை மறுபடியும் உக்ரைனுக்கு வராமல் இருப்பதற்கு ஒரு வருடம் இதுக்கு பாஸ் கிடச்சிருச்சுன்னா மறுபடியும் ஓகே, இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு எல்லாம் கொஞ்சம் பணத்தை சம்பாதிச்சுட்டு இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு புதிய ஆயுதங்களை தயாரித்து விட்டு அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைமைக்காகத்தான் என்ன நடந்துட்டு இருக்குன்னா ஒரு பாஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நடக்குமா விக்கி அப்படின்னு கேட்டால் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான பிரச்சனை முடிந்து விட்டதா அப்படின்னு கேட்டால் இல்லை, எப்போ வேண்டுமானாலும் வரலாம். அதே மாதிரி தான் ரஷ்யா உக்ரைனுக்கான பிரச்சனை முடிய போகிறது கிடையாது, எப்போ வேண்டுமானாலும் திரும்ப வரலாம். அதற்கான ஒரு பீக் ஸ்டேஜ் இப்போ வந்து நிற்கிறது என்பது தான் கூடுதலாக தகவல். லிபியாவில் மறுபடியும் பிரச்சனைகள். அதனுடைய சென்ட்ரல் பேங்கினுடைய சீஃப் நாட்டை விட்டு ஓடி போயிட்டார் அப்படின்னு சொல்லியும் அதுக்கு பதிலாக நாங்கள் லிபியாவை காப்பாற்றுறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு செய்தி அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் இதே லிபியா கடாஃபி அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருந்த மனுஷன், எப்படி இருந்த லிபியா இப்போ எப்படி மாறி நிற்கிறது அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய நரித்தந்திரத்தினுடைய ரிசல்ட்டா நாம பார்க்கலாம். கிட்டத்தட்ட 15 ISIS தீவிரவாதிகளை கொன்றிருக்கிறோம் என்கிற தகவலை அமெரிக்காவும் ஈராக்கினுடைய ராணுவமும் ஒன்றிணைந்து வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த இரண்டு நாடுகளும் ஒரு பெரிய ரைடு நடத்தணும், அதில் 15 ISIS தீவிரவாதிகளை சுட்டு கொன்றிருக்கிறோம் என்பதுதான் கூடுதலான தகவல். ஆனால் இந்த ISIS தீவிரவாதிகளை பற்றி அதிகமாக இப்போ உலக நாடுகள் பேசுவது கிடையாது. எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈராக், சிரியா அந்த ஒரு பார்டரில் கூடுதலாக இவங்களுடைய தாக்குதல் அப்படிங்கிறது இருக்குது. அதே நேரத்தில் ஆப்பிரிக்காவில் சில ஏரியாவில் ISIS-K அப்படிங்கிற அமைப்பினுடைய மிகப்பெரிய தாக்குதல் எல்லாமே நடந்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரேசிலினுடைய சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். எக்ஸ் வலைதளம் பிரேசில் நாட்டில் முடக்கப்பட வேண்டும், இதுக்கு மேலேயும் இனிமேல் வைத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. டீப் ஃபேக், இந்த டீப் ஃபேக்கால அரசியல்வாதிகள் தான் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா K-pop இருக்குல்ல, K-pop அப்படிங்கிறத பற்றிலாம் அதுவும் தமிழ் பட்சத்தில் பேசியிருக்கோம். K-pop தமிழ் பட்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த BTS கொரியன் பேஸ்டாக இருக்கக்கூடிய அந்த ஈவெண்ட்ஸ், அப்போ இந்த K-pop கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறது உலக அளவில் பெரிய கல்ச்சராக மாறிட்டு இருக்கு. இந்தியாவில் அது ஒரு மோக பொருளாக மாறி வருகிறது. அப்போ இந்த K-pop ஏஜென்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா டீப் ஃபேக்கை வச்சு நிறைய பேர் வீடியோவை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதிராக ஸ்ட்ராங்கான ஒரு லீகல் ஆக்ஷன் நாங்கள் எடுக்க போகிறோம் என்கிற தகவலை வெளியில் விட்டுருக்காங்க. ஜெர்மனியில் நேற்று நடந்த கத்திக்குத்தில் 6 நபர்கள் காயமுற்றிருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒரு பஸ்ஸுக்குள்ள தான் இந்த கத்திக்குத்து அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஆல்ரெடி நிறைய வெளிநாடுகளில் நீங்கள் இந்த செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ஊரில் பேசப்படாதனால நம்ம ஊரில் மட்டும் ஏதோ இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, கத்திக்குத்துலாம் இல்லாட்டி பெரிய அளவில் ரவுடிசம் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பாக கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய 145 கோடி மனிதர்கள் இருக்காங்கல்ல, இப்போ ஜெர்மனியுடைய பாப்புலேஷன் எடுத்துக்கோங்க, இல்லை இதே மாதிரி அசம்பாவிதம் நடக்கக்கூடிய அந்த இடங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் ரொம்பவே கம்மி. ஆனால் அந்த இடத்துல நடக்கக்கூடிய கிரைம் ரேட்டையும் இந்த 145 கோடி மனிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாப்புலேஷனையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய அந்த கிரைம் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் பார்க்கும்போது அது பெரிய செய்தியாக மாற்றப்படும் போதும் இல்லை அதை நம்ம கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது ஓகே தான். பட் வெளிநாடுகள் நம்ம என்ன செய்வாங்க, இந்த ஒரு காரணத்தை வச்சு அவங்க கார்னர் பண்ணுவாங்க. கார்னர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செய்திகள்லாம் நம்ம முன்னாடி வரும்போது தான் தெரியுது, ஓகே இதெல்லாம் அங்கேயும் நடந்துட்டு இருக்கு, கத்திக்குத்து நடக்குது, பப்பில் இல்லாட்டி பாரில், பெரிய ரெஸ்டாரண்ட்டில் துப்பாக்கி வச்சு சுட்டு கொண்டுடுறாங்க, காரை வச்சு ஏற்றி கொண்டுடுறாங்க, பெரிய பெரிய ட்ரக் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் மீது ஏற்றி கொள்ளப்படுகிறார்கள். இந்த மாதிரியான செய்திகள் அங்கேயும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் இல்லாட்டி டிபி ட்ரூப்ஸ் நீங்கள் உங்களுடைய தகவலையும் இங்கே கொடுக்கலாம். கூடுதலாக என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதும், இல்லை இதே மாதிரியான பாப்புலேஷன் உங்கள் நாட்டில் இருக்குது, நீங்கள் வாழ்கிற நாட்டில் இருந்து அப்படின்னா என்ன இருக்கும், அங்கே என்ன மாதிரியான சிச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. ஆக்ட் ஆஃப் வயலன்ஸ்,
டெலகிராமினுடைய சிஇஓ கோஃபவுண்டர் அப்படிங்கிற துரவ் அப்படிங்கிறவர் கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு 5.5 மில்லியன் அமெரிக்க டாலர்ல பிணையில் விடுதலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. அவர் மீது ஆக்ட் ஆஃப் வயலன்ஸ் அப்படிங்கிறது தொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய மகனுக்கு எதிராக அவர் என்ன செஞ்சாரு, அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆக்ட் ஆஃப் வயலன்ஸ் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ ஓவராலா நிறைய செய்திகள் பார்த்துட்டோம். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த 6 பொருட்கள் உங்களுக்கு வேணும். இந்த 6 பொருளும் சேர்த்து 599 தான். இதுக்கு இந்த ஸ்லிங் ஹாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஐட்டத்துக்கு அமேசான்ல 400 ரூபாயோ 550 ரூபாயோ இவ்வளோ போட்டிருக்காங்க. இந்த 6 ஐட்டத்துக்கும் 599 ரூபா தான். வேணுங்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்திக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.